திருட்டு திமுக, திருட்டு திமுக. வரலாற்று பெருமைகள் நிறைந்த எங்கள் அப்பத்தா வேலுநாச்சியார் உளவிய மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரை அறிமுகம் செய்கிற இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளுக்கும் எங்களுடைய பேச்சுகளை கேட்பதற்காக ஆங்காங்கே கடைகளிலே அமர்ந்திருக்கிற எப்போதும் நாங்கள் மதிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளுக்கும் அதே போல எங்கள் மீது பெரிய மரியாதை வைத்திருக்கிற அனைத்திந்திய அண்ணா திமுகவுடைய ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்களுக்கும் எப்படியும் நம்மைத்தான் போட்டு இரண்டாக பொளப்பான் என்று மரங்களில் ஏறி அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும் பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். வருகிற வழியிலே தெரிந்த ஒரு தம்பியினுடைய ஒரு ஊர், சரி அங்கே சென்று விட்டு வரலாம் என்று நானும் அண்ணன் ஹிமாயினும் சென்றோம். மானாமதுரைக்கு பக்கத்துல அன்புன்னா அன்பு வம்புன்னா வம்புன்னு நிக்கிற ஆவாரங்காட்டுக்கு போயிட்டு பக்கத்துல மாரநாட்டு கம்மாவை பார்க்கலான்னு போனோம். அந்த கம்மாவுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது தமிழ்நாட்டிலேயே 10 பெரிய கண்மாய்களில் ஒரு முதன்மையான கம்மா மாரநாட்டு கண்மாய். சரி, அந்த கண்மாயை யார் வெட்டியிருப்பார்? ஏன்னா சிவகங்கையில எந்த பிரச்சனையும் இல்ல, சிவகங்கை மக்கள் எல்லாம் செழிப்பாக வாழுகிறார்கள் என்று சமீபத்தில் தொலைக்காட்சிகளிலே பேசியவர்கள் தான் வெட்டியிருக்கணும் என்று தேடி பார்த்த பொழுது பெரும் மதிப்பிற்குரிய பெரிய கருப்பன் தான் இந்த மாரநாட்டு கம்மாவை வெட்டினாரான்னு பார்த்தா இல்ல. சரி, மாவட்ட செயலர் தான் வெட்டல, துணை மாவட்ட செயலாளர் வெட்டிருப்பாரா? எங்க பெரிய மதிப்பிற்குரிய அண்ணன் சேங்கை மாறன் வெட்டிருப்பாரா அப்படின்னு பார்த்தா அவரு வெட்டல. அந்த மாரநாட்டு கம்மாவை யார் வெட்டினான்னு பார்த்தா நாட்டார் வழக்கத்தின் அடிப்படையில் 300 ஆண்டுகளுக்கு முன்பு, அதான் அன்றைக்கு அது மலையாள சேர நாடு, மலையாள நாடுன்னு சொல்றாங்க, அங்கிருந்து கருப்பண்ணசாமி வந்து அந்த மாரநாட்டு கம்மா வெட்டினா சொல்லப்படுது. அப்ப நம்ம முன்னோர் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர் யாரோ அந்த கம்மாயை வெட்டிருக்காங்க. சரி, சிவகங்கைக்கு நாங்கள் இதை செய்திருக்கிறோம் அதை செய்திருக்கோம் என்று சொல்கிறார்களே, சிவகங்கை தெப்பக்குளத்தையாவது பெரிய கருப்பை வெட்டியிருப்பாரான்னு பார்த்தா சிவகங்கை தெப்பக்குளத்தையும் பெரிய கருப்பை வெட்டல. சரி, பெரிய மாவட்ட செயலர் பெரிய கருப்பம் தான் வெட்டல, மாவட்ட துணை செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா அண்ணன் சேங்கை மாறன் சிவகங்கை தெப்பக்குளத்தை வெட்டியிருப்பாருன்னு பார்த்தா சிவகங்கை தெப்பக்குளத்தை சேங்கமாற வெட்டல, சேங்கமாறனுக்கு தாத்தாவும் வெட்டல, அவர் தாத்தாவுக்கு தாத்தாவும் வெட்டல. சிவகங்கை தெப்பக்குளத்தை வெட்டியது எங்கள் பாட்டன் சசிவர்ண தேவர் இந்த சிவகங்கை தெப்பக்குளத்தை வெட்டியிருக்கார். சிவகங்கை சீமையினுடைய முதல் மன்னன் முத்துவனராஜனுடைய தந்தை வேலுநாச்சியாருடைய மாமனார் சசிவர்ண தேவர் தான் வெட்டியிருக்காரு. அப்ப நீங்க என்னத்தை வெட்டீங்கன்னு பார்த்தா மலைய வெட்டியிருக்காங்க, ஆத்து மணலை வெட்டியிருக்காங்க, கம்மாய வெட்டி அள்ளிட்டு போயிருக்காங்க. வெட்டலன்னு சொல்ல முடியாது, வெட்டியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் கம்மா வெட்டினாங்க, ஏரி வெட்டினாங்க, குளம் வெட்டினாங்க, குட்டை வெட்டினாங்க, ஏரி வெட்டினாங்க. ஆனா இந்த சோக்கால்டு பெரிய கருப்பனும் சேங்கமாறனும் சேர்ந்து மலைய பூரா வெட்டியிருக்காங்க. இல்ல இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பக்கத்துல 2025 மே மாதம் 8ஆம் தேதி ஒரு கல்குவாரியில் விபத்து ஏற்பட்டு மலம்பட்டி என்ற கிராமத்தை சார்ந்த ஆண்டிச்சாமி உட்பட 6 பேர் இறந்து போறாங்க. அந்த கல்குவாரியை ஆய்வு செய்ய போன அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி. 9 மாதங்களுக்கு முன்பாகவே லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்ட உரிமம் ரத்தான குவாரியை அமைச்சருடைய துணையோடு அந்த கல்குவாரி முதலாளி நடத்தி கொண்டிருந்தார் என்பது தெரிய வருகிறது. ஏண்டா கல்லள்ளி திங்கிற மண்ணள்ளி திங்கிற உங்களுக்கு எல்லாம் ரோச மயிறு பொத்துக்கிட்டு வருதா? ரோச மயிறு
ஊடக விவாதத்தில் பேசுனா நீ சிவகங்கைக்கு வந்து பேசுவார், இங்க தாண்ட நின்று பேசுறோம். என்ன பண்ணிருவ? உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் எங்க உடம்புலையும் ஓடுது. உனக்குள்ள திராவிட ரத்தம், இது தமிழ் ரத்தம். பெருசா பேசிக்கிறது மருதுபாண்டி வாரிசு. யாரு மருதுபாண்டி வாரிசு? இந்த நிலத்துல ஒரு படி மண்ணை வெள்ளக்கார அல்ல விடாம வெள்ளக்கார கொடுக்கமான்னு போராடிய அவன் தான்டா மருதுபாண்டி வாரிசு. வெள்ளக்கார இந்த மண்ணுக்கு வந்த பொழுது உனக்கு நாங்க வரி கட்ட மாட்டோம் என்று இந்த பக்கம் வளரிய விட்டெறிஞ்சா 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வெள்ளக்காரன் தலையை எடுத்துட்டு லெப்ட்ல விட்டா ரைட்ல வரும், ரைட்ல விட்டா லெப்ட்ல வரும். எங்க பாட்டன் சின்ன மருது அவன் இந்த மண்ணுக்காக உழைச்சவன். அவன் வாரிசா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இதே ஈஎட்டி பாரி என்கிற ஒரு சாராய ஆலயத்தை இதே இடத்துல போராட்டம் பண்ணிருக்கிறோம் மண்ணின் விடுதலைக்காக. உங்களுக்கு அப்படியே தான் இருக்கா? சிவகங்கை பேருந்து நிலையத்தை ஒழுங்கா கட்ட வக்கு இல்ல, துப்பு இல்ல ரோசம். அரசியல் என்றால் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், கல்குவாரி, காசு வாங்குறது. அரசியல் கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுப்பது. அரசியல் பேருந்து நிறுத்தம் கட்டி சம்பாதிப்பது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டத்திற்கு முடிவு கட்ட வந்த கூட்டம் தான்டா இந்த கூட்டம். முடிவு கட்ட வந்த கூட்டம். எந்த பிரச்சனையும் இல்லைன்றாரு. இதே சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் வடக்கு ஒன்றிய செயலாளர் குமண, முத்துராமலிங்கம் குமண 2 பேரும் பெரிய கற்பம் பேர சொல்லி வாங்கி திங்காத இடம் இருக்காடா. இந்த முத்துராமலிங்கமோ குமணமோ வாங்கி திங்காத இடம். வாங்கி திங்கிற 5 ரூபா 10 ரூபா அதிகாரிகளை மிரட்டி, கல்குவாரிய மிரட்டி, மணல்குவாரிய மிரட்டி காசு வாங்கி திங்கிற நீங்க எங்களை கேள்வி கேட்கிற தகுதி உங்களுக்கு இருக்கா? சொல்லு. நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் எங்க அண்ணன் ரமேஷ், எங்க பொறுப்பாளர்கள் யாராவது ஒருத்தர் ஒரு கல்குவாரியில, ஒரு ஃபேக்டரியில, ஒரு ஆத்துமல் கொண்ட 5 பைசா வாங்கினாங்க ஒருத்தர் சொல்லு பாப்போம். தமிழ்நாட்டு அரசியல் 16 ஆண்டுகளாக கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். எப்பேர்பட்ட நிலம் இந்த நிலம். வெள்ளைக்காரன் காலத்துல ஆரஞ்சு பழங்களை உற்பத்தி செய்த நிலம். ஏன் என்னாச்சு? விடுங்க, பேருந்து விடுங்க, போட்டோம், தள்ளி நின்னுங்க. வெள்ளைக்காரன் காலத்துல ஆரஞ்சு பழங்களை உற்பத்தி செய்த சிவகங்கை மாவட்டம் இன்னைக்கு கருவேலங்காடாக மாறியது எப்படி? வெள்ளைக்காரன் இந்த மண்ணை நாசமாக்கல. 350 ஆண்டுகளாக ஆண்ட வெள்ளைக்காரன் நாசமாக்காத இந்த நிலத்தை 60 ஆண்டுகள் ஆண்ட திராவிட கொள்ளைக்காரர்கள் நாசமாக்கி முடிச்சிருக்கிறான். 2021 திமுக தேர்தல் வாக்குறுதி 520 வாக்குறுதி. இந்த மண்ணில் திமுக யாராவது மானம் ரோசம் ஏதாவது இருந்தா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்றேன். 9 மணிக்கு முடிப்பேன், 9 வரைக்கும் வெயிட் பண்றேன். நீங்க 520 வாக்குறுதியில நிறைவேற்ற ஒரு 20 வாக்குறுதியை சொல்லு. நான் நாளையிலிருந்து நாம் தமிழர் கட்சியில பேசுறதை விட்டுறேன். சொல்லு. இல்ல கருணாஸ் பிளைட் பிடிச்சு வாங்க, வந்து எங்க கூட டிபேட் பண்ண தயாரா இருக்கீங்களா? நீங்க செஞ்ச நல்லது. இப்ப தேர்தல் வாக்குறுதி வெக்கன்ல உங்களுக்குலாம் 520 வாக்குறுதியில ஒன்னையுமே நிறைவேற்றாம இலவச பேருந்து, இலவச 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000, மாணவருக்கு 1000, பெண்களுக்கு 1000. இப்ப என்ன 2000. போன வருஷம் 1000, இப்ப 2000. ஏன் 2011 இருந்து 21 வரைக்கும் பெருசா கொள்ளையடிக்கல, ஏன்னா ஆட்சியில இல்ல. 21 அதிகாரத்துக்கு வந்தாச்சு, அதனால கொள்ளையடிச்சதுல பங்கு 1000. இப்ப இந்த 5 வருஷம் நிறைய கொள்ளையடிச்சாச்சு, அதனால பங்கு 2000. கொள்ளையடிச்சத பங்கு. எங்களுக்கு பெண்களுக்கு தேவை 1000மோ 2000மோ அல்ல, எங்கள் பெண்களுக்கு தேவை பாதுகாப்பு. ஒரு பெண் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நிம்மதியா வர முடியல, ஒரு பெண் பிள்ளை கல்லூரிக்கு போயிட்டு நிம்மதியா வர முடியல. பொம்பளை பிள்ளைய பத்தா வயிற்று நெருப்ப கட்டிக்கிட்டு எங்கள் அக்கா தங்கச்சிகள் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு காலத்துல பெண்களுக்கு படிப்பதற்கு என்று 8ஆம் வகுப்பு படிச்சுட்டா, இல்ல பெண்கள் சடங்காயிட்டா, இப்ப பெண்கள் வயசுக்கு வந்துட்டா வீட்டுல உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா பெண் பிள்ளைய பார்த்தா பயப்பட்டாங்க. நகை போடணுமே, சீர் செய்யணுமே, வளகாப்பு போடணுமே, பெண்களுக்கு பொங்கப்படி கொடுக்கணுமே, எப்படி சாதாரண ஒரு குடிகார பையன் கூட 100 பவுன் கேட்பானே, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நகை பண்றதுக்காக பெண் பிள்ளைகள் பயந்தாங்க. இன்னைக்கு அந்த பயம் இல்ல. ஆனால் இன்னைக்கு என்ன பயம்? ஏதாவது காவாலி பைய கையை பிடிச்சு இழுத்துட்டான்னா,
ஏதாவது போறவன் சீண்டல் பண்ணிட்டான்னா, எவனாவது கஞ்சா போட்டு பிள்ளைய தொட்டுட்டானா என்று பெண் பிள்ளைகளை பத்தெடுக்கிற ஒவ்வொருவரும் வருத்தத்திலும் வேதனை இருக்கும்போது பெண்களுக்கு 1000 2000 நான் வந்த தாலிக்கு தங்கம் தருவேன், நான் வந்த காஞ்சி பட்டு புடவை தருவேன். அதுவல்ல எங்கள் வாக்குறுதி. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், கல்வி இலவசம், அனைவருக்கும் தரமான சமமான கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம், மருத்துவம் அனைவருக்கும் இலவசம், குடிநீர் அனைவருக்கும் இலவசம். இந்த 3ஐ தவிர அனைத்தையும் மக்களே பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையை உருவாக்குவது நாம் நிகழ்ச்சியுடைய தேர்தல் வாக்குறுதி. இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதி கொடுக்க எவனுக்காது, நான் கேட்கறது மொத்தமா கேட்கிறேன், திமுக அதிமுக தாவேக எவனுக்காது துணிச்சல் இருக்காடா? மைக் ஸ்பீக்கர் சரியில்லையா, கொஞ்சம் திருப்புங்க, நல்ல சவுண்டா வைக்கணும். நீங்க என்னங்க, நாங்க ஒரு வெறி கொண்டு வேங்கையா நிற்கும் போது எங்களை நீங்க அணில் குஞ்சு மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. அப்போ வரலாற்று சிறப்புமிக்க இந்த சிவகங்கை மாவட்டத்தில் 9 ஆண்டுகள் பயிற்சி எடுத்து இந்திய நிலப்பரப்பிலே வெள்ளக்காரன் இழந்த நிலத்தை போராடி சண்டை போட்டு மீட்டெடுத்த பெருமைக்கு சொந்தக்காரி வேலுநாச்சியார் அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? எங்க அப்பத்தா வேலுநாச்சியார், எங்க ஆத்தா வேலுநாச்சியார், இது வேலுநாச்சியார் பூமிடா, இது சிவகங்கைடா, இது மருதவாண்டி வாரிசுடா. மீசை எவ்வளவு பெருசு முறுக்கிறது, பெருமையா பேசுறது, பெருமையா பேசலாம். ஆனால் வேலு நாச்சியார், வெள்ளக்காரனை விரட்டி அடிச்ச வேலு நாச்சியாருடைய சமாதி இருக்கிற இடத்தை பார்க்க உங்களுக்கு யாருக்காவது மனசு வலிக்கல? எனக்கு வலிக்குதுடா, எனக்கு வலிக்குதுடா. பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பிகளுக்கு வலிக்குது. பாரு பாரு, இந்த நாட்டுக்கு புழைக்க வந்த கருணாநிதிக்கு 200 கோடியில சமாதி, இந்த நாட்டுக்கு புழைக்க வந்த ஜெயலலிதாவுக்கு 100 கோடியில சமாதி, ஒரே ஒரு முறை முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கு சமாதி. இந்த நாட்டுக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவளுக்கு 200 கோடி 300 கோடியில சமாதி. இந்த மண்ணின் பேரரசி பெருமைக்கு சொந்தக்காரி எங்கள் வேலுநாச்சியாருக்கு எங்கடா எங்கடா 10க்கு 10 அறை. அதுவும் எங்க ஆளுக அரண்மனையை பேக்கரிக்கு வாடகை விட்டாங்க, மகாராஜாவுக்கு சில்க்ஸுக்கு முடிச்சாங்க. இது யார் கேட்பா? திமுக கேட்குமா? திமுக வந்தா கருணாநிதி பேருந்து நிலையம் கட்டும், கருணாநிதி நூலகம் கட்டும், திமுக வந்தா கருணாநிதிக்கு கோட்டம் கட்டும், கருணாநிதிக்கு எல்லாம் கட்டும். நாங்கள் வந்தால் இதே எங்க அண்ணன் சொல்லிக்காரு, ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அண்ணா பஸ் ஸ்டாண்டு, பெரியார் பஸ் ஸ்டாண்டு இல்லை. நான் வருவேன். சென்னை வானூர்தி நிலையத்தின் வாசலிலே பாகுபலி படத்திலே வருகிற போல 120 அடிக்கு சிலையை வைத்து வெல்கம் டு வேலு நாச்சியார் லேண்ட், வேலு நாச்சியார் மண் உங்களை வரவேற்கிறது என்று 120 அடியிலே எங்கள் அப்பத்தா வேலு நாச்சியாருக்கு சிலை வைப்போம். இன்னைக்கு சொல்லல, 2016 சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நாள் நிச்சயமா செய்வோம். செய்யல, நாங்க வேலு நாச்சியார் வாரிசு இல்லடா. எங்கள் அப்பத்தாவுடைய வேலு நாச்சியாருடைய மூச்சு காட்டு உண்மை என்றால், அவர் இந்த மண்ணுக்கு போராடியது உண்மை என்றால், இதே மாரநாட்டு கருப்பண்ண சாமிக்கு சக்தி இருப்பது உண்மை என்றால், இந்த நிலத்தை நாங்க வெல்வோம்டா வெல்வோம்டா. அன்னைக்கு வப்போம் வப்போம், அம்புட்டு கடையை அடிச்சு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு எங்க அப்பத்தாவுடைய சமாதி மட்டும் அந்த இடத்துல இருக்கும். நீ கடையை கொண்டு எங்கேயே கட்டு, நீ சில்க்ஸை கொண்டு எங்கேயே போடு, பேக்கரி கொண்டு எங்கேயே போடு. இந்த கோட்டை புதுப்பிக்கப்படும், வேலுநாச்சியார் இருந்த இடத்துல புதுப்பிக்கப்படும். வச்சிருக்காம பாருங்க, மரப்பாச்சி மாதிரி சில. நாங்க தொடர்ச்சியா பேச போய் இப்ப ஒரு கூண்டு போட்டிருக்கேன். இல்லைன்னா வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருந்தா ஊர் ஊருக்கு பெரியார் சிலை, ஊர் ஊருக்கு அண்ணா சிலை, ஊர் ஊருக்கு கருணாநிதி சிலை. ஊர் ஊருக்கு இருக்க வேண்டியது யார் சிலை? எங்க வேலுநாச்சியார் சிலையும் மருதுவாண்டி சிலையும் ஊர் ஊருக்கு இருந்திருக்கணும். ஏய், கருணாநிதி பேசினாரு, எழுதினாரு, நடிச்சாரு. ஜெயலலிதா நடிச்சாங்க, முதலமைச்சர் இருந்தாங்க. எம்ஜிஆர் நடிச்சாரு, முதலமைச்சர் இருந்தாரு. எங்க பாட்டம் மருதுபாண்டி திருப்பத்தூர்ல தூக்கில தொங்கிருக்காண்டா, தூக்கில தொங்கிருக்காண்டா. அதுவும் சின்ன மருதுவை கால்களிலே விளங்கிட்டு, தலையிலே விளங்கிட்டு, கைகளிலே விளங்கிட்டு கூண்டுக்குள்ள நிப்பாட்டிட்டான். கூண்டுக்குள்ள நிப்பாட்டினாலும் கூண்டுக்குள்ள விளங்க போட்டிருக்கான். அவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்திருப்பான் என்பதை இளைய தலைமுறை நாம் புரிந்து கொள்ளணும். தலைய துண்டா வெட்டி காளையார் கோயில தலை, திருப்பத்தூர்ல உடலு, தூக்குல போட்டு வெட்டி கொண்டிருக்கான். பெரிய மருது சின்ன மருது மட்டுமல்ல,
அன்றைக்கு மட்டும் 529 பேரை தூக்குல தொங்க போட்டிருக்கான். தூக்குல தொங்க போட்டு 2 நாள் கழுகுக்கும் காக்கைக்கும் உணவாக எங்கள் பாட்டன் மருதுபாண்டிகள் கிடந்தா திருப்பத்தூர்ல. அப்படி யாராவது போராடுற வரலாறு இருக்கா? உலகத்தில் இருக்கா? உலகத்துல அப்பேற்பட்ட மன்னர்களுக்கு எங்கடா மணிமண்டபம் எங்க இருக்கு? மொத்தமா 20 அடி. உங்களுக்கு 2 ஏக்கர். 2 ஏக்கர்ல. அப்ப இதை யார் கேட்பா? தமிழக வெற்றி கழகம் விஜய் கேட்பாரா? கேட்பாரா? அவருக்கு மருதுபாண்டிக்கெல்லாம் கேட்க மாட்டாரு. அவரு திரிஷாக்கு வேணா கேட்பாரு. கட்டண பொண்டாட்டி வீட்டில் விட்டு நடிகையோட நாடமாடுற ஒரு அயோக்கிய பெலுக்கு நாட்டில் 4-5 பேர் ஓட்டு போட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய் தர்க்கம் பண்ணுங்கடா, எங்களோட தர்க்கம் பண்ணுங்கடா. வேட்பாளர் அறிவிக்கிறாருங்க. தமிழக வெற்றி கழகம் ஏன் பேர் வைக்கிறீங்க? ஏன் பேர் வைக்கிறீங்க? தமிழ்நாட்டின் வாழ்விழந்தவர்களுக்கான கட்சின்னு வச்சிருங்க. அதான் சரியா இருக்கும். நேத்து திமுக சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி வெளியே போனவன் ஒருத்தருக்கு சீட்டு, நேத்து காங்கிரஸ்ல சீட்டு கிடைக்கணும் வெளியே போன செல்வத்துக்கு சீட்டு, நேத்து அதிமுக நாங்குநேரி தொகுதியில் சீட்டு வெளியே போன நாராயணனுக்கு, ரெட்டியார்பட்டி நாராயணனுக்கு சீட்டு. அதே போல 25 பேரு அதிமுக சீட்டு கிடைக்காம அதிமுக வெளியேற்றப்பட்ட, அதிமுக போய் அமமுக போய் அதுக்கப்புறம் இவர் கூட போனவனுக்கு சீட்டு. இப்படி திமுக போனவன் அதிமுக போனவன் எங்க கிட்ட இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போய் அங்க பஞ்சமலைக்கு போன பரதேசிகளுக்கு எல்லாம் சீட்டு. போஸ்டர் ஒட்டலுக்கு தான் சீட்டு, தளபதி தொண்டனுக்கு தான் சீட்டு அப்படின்னாரு. ஊழல ஒழிக்க போறாரு யாரு? நேத்து வரைக்கும் திமுக இருந்தவன, நேத்து வரைக்கும் அதிமுக இருந்தவன, நேத்து வரைக்கும் காங்கிரஸ் இருந்தவன கூட்டு வச்சுக்கிட்டு இவர் ஊழல ஒழிக்க போறா. தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் 234 தொகுதியும் எழுதப்படாத தூய்மையான கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்கார வெள்ளை தாள்களை நிப்பாட்டிருக்கிறோம். எங்க அக்கா என்ன 2 கட்சியில் இருந்தாங்களா? ஒரே கட்சி, வாழ்வோ சாவோ, அது சீமானுக்காக பிரபாகரனுக்காக என்று களத்தில் நிற்கிறோம். நாங்க 234 தொகுதியிலும் நல்ல நெல்மணிகளை பொறுக்கி பொறுக்கி எடுத்து மண்ணின் பிள்ளைகளை மக்களுக்காக யார் உழைப்பாங்க, யாருக்கு மொழிப்பற்று இனப்பற்று இருக்கிறது, யாரு நிப்பாட்டினா சரியா இருக்கும் என்று பார்த்து பார்த்து 6 மாதம் வேட்பாளர் தேர்வு பண்ணி எடுத்திருக்கிறோம். ஆனா நீங்க என்ன, திமுக அறிவிக்கட்டும், அதிமுகவும் அறிவிக்கட்டும், தாவேகா நாம் தமிழர் அறிவிக்கட்டும், அறிவிச்ச பிறகு திமுக எவனாவது வெளியே வரானான்னு பார்ப்போம். இந்த ஹோட்டல்ல பிரியாணி போட்டாங்கன்னா 4 நாய் என்ன பண்ணும், இலை போற இடத்துல நிற்கும். இலை போற இடத்துல எப்படி இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுவான், இலை எங்க தான் போடுவான், கபக்குன்னு கவிரும் சொல்லி, அது மாதிரி ஹோட்டல்ல எச்சலை பொறுக்கிற எச்சலையை திங்கிற நாய் போல திமுக பொறுக்கி போடுகிற ஆட்களை, அதிமுக பொறுக்கி போற ஆட்களை நாம் தமிழர் போனவனை எடுத்துக்கிட்டு நாங்க 234 தொகுதியும் போட்டி போடுறோம். தனிச்சு நிக்கலங்க, தனிமைப்படுத்தப்பட்டு நிக்கிறாரு. அவரு நமக்கு அவர் வருவார். ஒரு பாட்டு கூட உண்டு, என்ன மனமுள்ள பொண்ணு இன்னு மதுரையில கேட்டாக, அது மாதிரி என்ன பக்கமாசு கட்சி இன்னு பாஜக கூட்டாக, என்ன பாடையில ஏத்த பார்த்தாக, சீர்சனத்தியோட சின்னம்மாவும் கூட்டாக, அந்த சின்னையாவும் கூட்டாக, என்ன அம்சமான கட்சி இன்னு அதிமுக கூட்டாக, அந்த அமுக்குமுக கூட்டாக, என்ன மானங்கட்ட கட்சி இன்னும் அதிமுக கூட்டாக, என்ன மானத்தை கெடுக்க பார்த்தாக, என்ன வீணா போன கட்சி இன்னும் விசிகால கூட்டாக, என்ன வீணடிக்க பார்த்தாக, எல்லாம் வரும்னு காத்திருந்த பனையூருல என் ஆதோ ஒன்னால இப்ப நான் தனியா நிக்கிறேன், என்ன பக்காமாசு கட்சி இன்னும் பாஜக கூட்டாக, நல்ல பாடையில ஏத்த பார்த்தாகன்னு பாடிக்கிட்டு இருக்காப்ல. எல்லாரும் பக்கமும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. நம்மளை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா, அதுக்கான அரசியல் சொல் மாறலாம் இல்லையா, வர்றவங்களை நாம மதிக்கணுமா இல்லையா? விக்கிரவாணி மாநாட்டில் இந்த நியூ படத்துல கிரண் ஒருத்தங்க பேசுவாங்க, மாமாக்கு வயசாயிடுத்து இல்லையா, அவரால் மேலே ஏற முடியாது இல்லையா, அது மாதிரி நம்மளையும் சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஆட்சியில பங்கு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு விசிகாவுக்கு தூண்டில் போட்டு, அதிமுக தூண்டில் போட்டு, அமமுக தூண்டில் போட்டு, தேமுதிக தூண்டில் போட்டு, காங்கிரஸுக்கு தூண்டில் போட்டு, எவனுமே வரலன்னு அவனெல்லாம் கழிச்சுக்கணும்னு தூக்கி கொண்டு வேட்பாளர் நிப்பாட்டி இவர் போட்டி போட வர்றாராம். நீ வா, நீ வா.
நீ வருவன்னு தெரியும், நீ வருவன்னு தெரிஞ்சுதான் நாங்க காத்திருக்கிறோம். உன்னைய வச்சு செய்யத்தாண்டா பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் காத்திருக்கிறோம். சினிமாவில் நடித்தவன் நாடாள முடியாது. சினிமாக்காரன் ஒருத்தன் வந்தா, அவன் நாடாளுகிற ஆசையோடு வந்தா, அவன் முதலமைச்சர் கனவோடு வந்தா, உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட பிரபாகரன் பிள்ளைகள் அவனை ஓட ஓட விரட்டினார்கள் என்கிற வரலாறு இந்த தேர்தலில் உருவாக போகுது. விஜய் வந்துவிட்டால் நாம் தமிழருக்கு கூட்டம் குறைஞ்சிரும். விஜய் வந்துவிட்டால் நாம் தமிழர் வாக்கு வங்கி குறைஞ்சிரும். விஜய் வந்துவிட்டால் இளைஞர்கள்லாம் விஜய் பக்கம் போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஓய்வு நாள்ல சிவகங்கை சீமையுடைய இந்த திடல்ல ஒத்தரவா காசு கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இவ்வளவு கூட்டத்தை கூட்ட பார்ப்போம். நாங்க ஒண்ணு சினிமா நடிகர் அல்ல, நாங்க ஒண்ணு படத்தில் நடிச்சவங்க அல்ல, நாங்க ஒண்ணு பெரிய பிரபலம் அல்ல. யார்? பிரபாகரன் பிள்ளைகள், சீமான் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள் என்ற கோட்பாட்டிற்கு இணங்க எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் சொன்ன அந்த தத்துவத்தில் இங்க வந்து நிற்கிறான். 2 இடத்துல போட்டி. ஆமா, இவர் பெரிய முத்துராமலிங்க தேவர் அப்படியே வந்து முதுகுலத்தூர்லையும் போட்டி போட்டு, அருப்புக்கோட்டிலையும் போட்டி போட்டு 2ஐயும் வந்து 1.5 வாபஸ் வாங்குவாரு. டேய், அந்த காலகட்டம் வேற. எங்க தாத்தா நின்னார்னா, தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதுனால தன் செல்வாக்கை நிரூபிக்க பாராளுமன்றத்திலும் சட்டசபையிலும் போட்டு இந்தியாவிலேயே தொகுதி பக்கம் போகாமல் வென்ற ஒரே தலைவன் நம் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான். அந்த வரலாறு அவருக்கு மட்டும்தான், வேற எவனுக்கு இருக்கு? அதுக்கப்புறம் 1991 ராஜீவ்காந்தி மரணம் அடைஞ்ச பிறகு, திமுகவுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்ட பிறகு, அதிமுக காங்கிரஸ் கூட்டணி, அந்த கூட்டணியில நாடு முழுக்க கொந்தளிப்பா இருக்கு. கொந்தளிப்பா இருக்கும் பொழுது 225 இடங்கள்ல அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கிறது. அப்போ அம்மையார் ஜெயலலிதா ஆண்டிப்பட்டிலையும் பருகூர்லையும் நிக்கிறாங்க. பெரியகுளம் 2 தொகுதியில் நின்று பருகூர் தொகுதியை சரி பருகூர்லையும் காங்கேயத்தில் நிக்கிறாங்க. பருகூர்லையும் காங்கேயத்தில் நின்று காங்கேயத்தை அவங்க வந்து ராஜினாமா பண்றாங்க 1991. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல மொத்தமாகவே ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் 2 தொகுதியில் நின்று 2 தொகுதியில 1 வாபஸ் வாங்கினாங்க. நீ ஜெயலலிதாவும் இல்ல, இது 1991 இல்ல. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, 1967 ஏற்பட்ட மாற்றம், 1997 ஏற்பட்ட மாற்றம் 2016 வரப்போகுது. எப்படி அண்ணாதுரை ஆட்சியை பிடிச்சாரோ, எப்படி எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரோ, அப்படி நானும் ஆட்சியை பிடிச்சிடறேன். நீ காரைக்குடி பக்கம் கூட ஆட்சியை பிடிக்க முடியாது, செருப்பகல்ட்டு அடிப்பாங்க. நீ எந்த ஆட்சியும் பிடிக்க முடியாது. ஆட்சியை பிடிக்க போறாரா? 1900 அண்ணாதுரை ஆட்சியை பிடிச்சார் என்றால் 1948 ஆண்டு திமுக தொடங்கப்பட்டுச்சு. காங்கிரஸ் பேராய கட்சி எதிர்த்து 18 ஆண்டுகள் அண்ணாதுரை நாடு முழுக்க சுத்தி வந்தார். 50 தலைவர்கள் அந்த திமுக உழைத்தார்கள். அன்னைக்கு திமுக எளிய கட்சி, பாமர கட்சி, பணக்கார கட்சி அல்ல. உழைச்சாங்க. மொழிப்போர் வந்தது, அதை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸை வீழ்த்தி திமுக மேலே வந்தது. 18 வருஷ உழைப்பு திமுக இருக்கு. திமுகவை வீழ்த்தி எம்ஜிஆர் வந்தார் என்றால் 1952 எம்ஜிஆர் திமுக சேர்றாரு. திமுக பேச்சாளராக, கொள்கை பரப்பு செயலராக, சிறுசேமிப்பு துறை தலைவராக, எம்எல்ஏவாக, எம்எல்சியாக, அதே போல அமைச்சராக இருந்து 1972 கட்சி விட்டு வெளியே வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தல் மாயத்தர நிப்பாட்டி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் கட்சியில் திமுகவை சரிபாதியா உடைச்சி வெளியே வந்து 1977 ஜெயிக்கிறாரு. நீ 2024 கட்சியை தொடங்கி நான் வருவேன். இந்த செந்தில் ஒரு படத்துல மலையை தூக்க போறாருவாங்க. எல்லாம் ஊரே திரண்டு நிற்கும். 10 ரூபா டோக்கனை போடுறாங்க வரிசையா. எப்பா எல்லாரும் வந்தாச்சாப்பா, அப்புறம் மலைச்சாமி வரல, முத்துசாமி வரலன்னு சொல்லக்கூடாதுவாங்க. மலையை தூக்க போறாரு அப்படி வரிசை நிற்பாரு கோமணத்தை கட்டி நிற்கும் போது. வந்தாச்சுல எல்லாரும் இந்த மலையை தூக்கி கையில வைங்கம்பாப்ல. அது மாதிரி இவர் வருவாராம். இவருக்கு ஓட்டு போட்டு இவரை சிஎம் ஆக்கணுமா 2 தொகுதியில. ஏன் உன் கட்சியில திருச்சி கிழக்குல போட்டி போட ஆள் இல்லையா? பெரம்பூர்ல போட்டி போட ஆள் இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க மதுரை மாநாட்டில் திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய். நீங்களே 234 தொகுதியிலும் விஜய் தானே. 234 தொகுதியிலும் விஜய் என்றால் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக, 41 பேர் இறந்ததாக, செந்தில் பாலாஜி தான் 41 பேர் கொண்டாருன்னு சொல்றீங்களே. அப்புறம் நீங்கள் தெம்பு திராணி துணிச்சல் இருந்தால் கரூர் தொகுதியில நிற்பதற்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? கரூர்ல
ரெண்டு பேர் தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு ஸ்டாலின் சார், இன்னொன்னு விஜய்ங்கிறீங்களே. நீங்க ரொம்ப துணிச்சல்காரரு, நீங்க பெரிய பக்கா மாசு, நீங்க பெரிய ஆளு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு பாடுற ஆளு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உங்களுக்கு தானே போட்டி. அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் நிக்கிற குளத்தூர் தொகுதியில் ஏத்து நிக்க வேண்டியதானே? ஏன் அங்க நிக்கல? நீங்க 2 பேர் தானங்க போட்டியே. எங்க ப்ரோ, ஹலோ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, அங்க வாங்க வாங்க பிரதர், வாங்க பிரதர். இல்லங்க குளத்தூர் வேண்டாம், அவர் மகன் நிக்கிற சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதி ஸ்டாலினை ஏத்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா, துணிச்சல் இருக்கா? நிக்க மாட்டேன். ஏன் பெரம்பூர், ஏன் கிழக்கு? அதான் என்னைக்குமா என்ன சொன்னாங்க, மத சார்பற்ற சமூக நீதி. சாருடைய தத்துவம் மத சார்பற்ற சமூக நீதி. அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், சாதி ஒழிப்பு, சமத்துவம், சமூக நீதி. பெரம்பூர் தொகுதியில கிறிஸ்தவர்கள் அதிகம், திருச்சி கிழக்குல கிறிஸ்தவ பிள்ளைமார்கள் அதிகம். மத சார்பற்ற சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெரியார் அண்ணாரு சாதி பார்த்து மதம் பார்த்து நிற்பாரு. சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர், சூப்பர். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவித்த ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். காரைக்குடியில பெரும்பான்மை அண்ணன் சீமானுடைய சாதி என்பதற்காக நிக்கல. சிவகங்கை மாவட்டம் என் சொந்த மாவட்டம், அதனால் காரைக்குடியில் சீமான் நிக்கிறாரு. முதல்ல வந்து நிக்கிற கடலூர் நின்னாரு, திருவெற்றூர் நின்னாரு, 2 முறையும் தோற்கடிக்கப்பட்டாரு. நான் எத்தனை முறை தோற்கடிக்கப்பட்டாலும் என் மக்களுக்காக உழைப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என்று களத்தில் நிற்கிறாரு. 1 சீட்டு 2 சீட்டு வாங்கிட்டு சீமான் போயிருவாரு. சீமான் வந்து திமுக கூட போயிருவாரு, சீமான் அதிமுக கூட போயிருவாரு, சீமான் பிஜேபி கூட போயிருவாரு, சீமான் வந்து ஏதாவது கூட்டணி வச்சுட்டு போயிருவாரு அப்படின்னு எத்தனை விமர்சனங்கள். தமிழ்நாட்டு அரசியல் 8.2 விழுக்காடு வாக்கு வைத்துக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் திமுகவோட அதிமுகவோட பேரம் பேசிட்டு போயிருப்பாங்க. எங்கேயுமே இல்லாத அந்த மனுஷன், நல்ல மனுஷன் விஜயகாந்த், ஆனால் எங்கேயுமே இல்லாத தேமுதிக 10 சீட்டை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ரேஞ்ச் ரோவர் காரை எடுத்துக்கிட்டு பல ஸ்வீட் பாக்ஸ்களை பெற்றுக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. மதிமுக அழிஞ்சிருச்சு, ஆனாலும் 4 சீட்டு. கம்யூனிஸ்டுகள் காலாவதி ஆயிட்டான், அவனுக்கு 5 சீட்டு. ஏன் இதே அதிமுக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5 சீட்டு, பாஜகவுக்கு 18 சீட்டு, பாஜக 27 சீட்டு, அன்புமணி ராமதாசுக்கு 18 சீட்டு. சீமானால போக முடியாது. துணை முதலமைச்சர் 45 சீட்டு அதிமுக எங்க இடத்துல பேரம் பேசியது. அவர் நினைச்சிருந்தால் அந்த பதவியை பெற்றுக்கொண்டு 45 எம்எல்ஏக்களோடு சட்டசபைக்கு போயிருக்கலாம். ஆனால் தேசிய கட்சியோட, திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன். திருட்டை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், ஆத்துமலை கொள்ளையை ஒழிக்கணும், கனிமூலத்தை ஒழிக்கணும், அதுக்கு திமுக அதிமுகவை ஒழிக்கணும் என்று களத்தில் துணிஞ்சு நிற்கிறோம். சொல்லுங்க யாராவது ஒருத்தர். அரசியல் என்றால் தேர்தல் என்றால் பேரம்னு மாறிடுச்சுங்க. பேரம், பக்கா பேரங்க. போன 5 வருஷம் திமுகவை எதிர்த்து பேசியவர், போன 5 வருஷம் திமுகவை மானங்கட்டத்தனமா பேசியவர், சட்டசபையில அதிமுக வெற்றி பெற்று திமுகவை கடுமையாக விமர்சித்தவர், கலைஞர் கருணாநிதியை, ஸ்டாலினை ஒருமையில பேசியவர். இப்ப இந்த சிவகங்கை தொகுதியுடைய வேட்பாளர். மானம், வெக்கம், சூடு, சொரணை ஏதாவது ஒண்ணு இருந்தா ஒரு மான தமிழ இந்த கருணாசுக்கு ஓட்டு போடுவானா? மான தமிழ ஒருத்தர் போடுவானாங்க? யார் நீ? முதல்ல நீ யாரு? முதல்ல யார் நீ? கூவாத்தூர்ல கூட்டி கொடுத்த பையன் நாட்டுல வேட்பாளராடா, வேட்பாளராடா. நாங்கெல்லாம் பேச மாட்டேன் நினைச்சிட்டு இருக்காங்க. சிவகங்கைக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது, கெடுத்துட்டு போயிடாதீங்க. இது வேலுநாச்சியார் பிறந்த மண்ணு, இது மருதுபாண்டி பிறந்த மண்ணு, இது சசிவர்ண தேவர முத்துவடநாதனும் பிறந்த மண்ணு. இந்த மண்ணில் ஒரு மான தமிழ ஜெயிக்கணும். சும்மா அரசியல் பண்றாங்க பாருங்க. யாரு யாரு? என்ன அரசியல் தெரியும் உனக்கு? சிவகங்கையுடைய பிரச்சனைக்கு என்னைக்காவது நின்று பார்க்கலாம் இவர்கள்? இல்லை. பேரம், காசு, பணம், துட்டு, மணி. இந்த தொகுதியில இவரை போட்டா ஜெயிக்க. சாதி பார்த்து கொடுக்குதுங்க திமுக, சாதி பார்த்து. பெரியார் கொள்கை தலைவர், இவங்களுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜி கலைஞர். என்ன பெரியார், என்ன கலைஞர்? சாதி பார்த்து கொடுக்குற நீ, அப்புறம் என்ன பெரியாரு? இது வந்து தேவர் தொகுதி, இது நாடார் தொகுதி, இது கோனார் தொகுதி, இது பிள்ளமார் தொகுதி, இது செட்டியார் தொகுதி, இது முதலியார் தொகுதி, இது வன்னியர் தொகுதி, இது படையாட்சி தொகுதி. அப்படி கொடுக்கல. 234 தொகுதியும் தமிழர் தொகுதி என்ற அடிப்படையில் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் நிப்பாட்டுது.
தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் குயவருக்கு, வண்ணாருக்கு, நாவிதருக்கு, குறவருக்கு, பழங்குடி சமூகத்திற்கு வேட்பாளராக்கிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பழனி சட்டமன்ற தொகுதி பெரும்பான்மை சமூகம் வாழ்ந்த தொகுதின்னு சொல்றான். அந்த பழனி சட்டமன்ற தொகுதியில பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஷெட்யூல் ட்ரைப் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வேட்பாளராக களத்தில் இறக்கியிருக்கோம். ஏன்? பழனி முருகன், குறிஞ்சி நிலத்தை ஆண்ட எங்க பாட்ட முருகன் பழங்குடி சமூகத்தினுடைய பெண், குரத்தினுடைய மணவாளன் முருகன் அந்த பழனிமலை ஆளலாம். பழங்குடி சமூகத்தை சார்ந்த முருகன் ஆளும்போது பழங்குடி பெண் அந்த நாட்டை ஆளக்கூடாதா? பழனி ஆளக்கூடாதா? முருகன் யாரு? குறிஞ்சி நிலத்துடைய தலைவனவன். குறிஞ்சி நிலம் என்றால் பழங்குடி சமூகம் வாழ்ந்த நிலம். அங்க இருந்த ஒரு பெண்ணை நிப்பாட்டி இருக்கிறோம். இப்படி யாராவது நிப்பாட்டுவாங்களா? இவங்களை நிப்பாட்டினா ரொம்ப ஓட்டு வரும், இவங்க சாதி அதிகமா இருக்கு, அதுவெல்லாம் எங்களுக்கு இல்ல. எங்களுடைய கோட்பாடு என்பது ரொம்ப எளிமையானது. தாழ கிடப்பாரை தற்காப்பது தர்மம், கீழே கிடக்கிறவனை மேல தூக்கி விடு. அந்த அடிப்படையில் தான் இதுவரைக்கும் யாரும் செய்யாத அரசியல் புரட்சி. பொது தொகுதியிலே எல்லாம் தனி தொகுதியில் நிப்பாட்டுவான். பொது தொகுதியிலே 3 தேவேந்திர குல வேளாளர்களை தேர்தலில் நிப்பாட்டிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. பொது தொகுதியிலே ஆதி தமிழ்குடி பறையர் சமூகத்திற்கு 4 இடங்களில் வாய்ப்பை வழங்கி இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. 34 இடங்களில் பறையர்களை நிப்பாட்டி இருக்கிறோம். 34 இடம். பார்த்து பார்த்து அப்படி சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் செய்வாரா? காசு இருக்கவனுக்கு சீட்டு, 5 கோடி வச்சிருக்கியா சீட்டு, 10 கோடி செலவு பண்ண சீட்டு. ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பட்ஜெட்டே 3 கோடி தாங்க ஒரு வருஷத்துக்கு. அதிகபட்சம் மத்திய அரசு 5 கோடி, 5 வருஷத்துக்கு 25 கோடி. காரைக்குடி பிரபுன்னு ஒரு பையன் இது வரைக்கும் 15 கோடி செலவு பண்ணிருக்கான். இவன் வந்தான்னா இவன் கொள்ளையடி பண்ண மாட்டானா சொல்லுங்க? ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 50 கோடி செலவு பண்ற ஒருத்தன் எப்படி கை வைக்காம இருப்பான்? கை வைப்பான். இன்னைக்கு வருவான், பெரியம்மா, சித்தி, அத்தை, ஓப்படியா, நாத்தனா, மதினி, கொழுந்தியா அப்படின்னு கும்பிடுவான். அண்ணன், தம்பி, பெரியப்பா, சித்தப்பான்னு கும்பிடுவான். இன்னைக்கு 2 நாள்ல பாருங்க எல்லா பேரும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு, ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், ஏழைகளின் சின்னம் ரெட்டலை, உழைப்பாளிகளின் சின்னம் உதயசூரியன், உழைப்பாளிகளின் சின்னம் ரெட்டலை, பள்ளி மாணாக்கர்களின் சின்னம் உதயசூரியன், பள்ளி மாணாக்கரின் சின்னம் ரெட்டலை, ஏழ்மையை ஒழிக்க வந்த சின்னம் ரெட்டலை, ஏழைகளை ஒழிக்க வந்த சின்னம் உதயசூரிய அப்படிமாங்க. 70 வருஷமா சொல்றாங்க ஏழையின் சின்னம் ரெட்டலை, ஏழையின் சின்னம் உதயசூரியன். நம்மளும் ஒரு தடவை ரெட்டலை, ஒரு தடவை சூரியன், ஒரு தடவை ஆத்தாவுக்கு, ஒரு தடவை தாத்தாவுக்கு, மாறி மாறி, இப்ப அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு மாறி 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 போட்டு 70 வருஷம். 70 வருஷத்துல 7 முறை திமுக, 6 முறை அதிமுக, 2 முறை 3 முறை காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்தாச்சு. 7 முறை ஆண்டும் சிவகங்கையினுடைய தண்ணீர் பிரச்சனை தீர்க்க முடியவில்லை என்றால், 7 முறை ஆண்டும் சிவகங்கை தெப்ப குளத்தை தூய்மைப்படுத்தவில்லை என்றால், 7 முறை ஆண்டும் எங்களுடைய ஏரி குளங்களை தூர்வார முடியவில்லை என்றால், 7 முறை ஆண்டும் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றால், 8வது முறை வந்து நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை கேள்வியா முன்வைக்கிறோம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இல்லை, கருணாசுக்கும் எங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லை. எங்கள் மண்ணுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? தாவேக்கா வந்து செய்யுமா? அவன் திமுக 10 கோடி 20 கோடினா சார் வந்து 5 கோடி. அதிகபட்சமாக இந்த தேர்தல் 40 லட்சம் தாங்க செலவு பண்ணணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. 40 லட்சம் தான் செலவு பண்ணணும் அதிகபட்சம். எங்க ஆட்கள் முடியாது, முடியவே முடியாது. வேணா நீங்க கூடுதலா 5 லட்சம் செலவு பண்ண சொல்றீங்களா? இல்லங்க, 10 லட்சத்துக்கு மேல 10 பைசா இல்லைங்க எங்ககிட்ட. 40 லட்சம் எங்களுக்கு டூ மச்ன்றாங்க. அதிகபட்சம் எங்க அக்காட தெரியும் 4 லட்சத்தை தாண்டே பெரிய விஷயம். எதுக்கு? துண்டறிக்கை அடிக்க போறோம், மக்களை போய் பார்க்க போறோம், இந்த மாதிரி கூட்டத்தை போட போறோம். நாங்க கூட்டத்துக்கு காசு கொடுத்து யாரையாவது கூட்டு வந்திருக்கோமா? எத்தனை மைக் இருக்கு யாராவது கேளுங்க, ஒரு பெண்கள்கிட்ட கேளுங்க, ஒரு ஆள் இருக்க, ஒத்த காசு கிடையாது. இதே திமுக அதிமுக கூட்டமா இருந்தா மணி 8:30, இந்த மணில காசு கொடுத்து 500 1000 டாடா ஏஸ் கொடுத்துருவாங்க. சேலை ஒரே மாதிரி சேலையா இருக்கும், ஒரே செட்டு. அப்புறம் நைட்டு சாப்பாடு, அப்புறம் சாராய பாட்டில். ஊருக்கு இன்னைக்கு திமுக கூட்டம்னா நாளைக்கு அதிமுக கூட்டம், நாளைக்கு அமமுக கூட்டம். செட்டு வச்சிருப்பாங்க, கரகாட்ட கோஷ்டி மாதிரி செட்டு.
ஊருக்கு. போன தடவை தேர்தல் பிரச்சாரங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு 150 அம்மாக்கள் தாய்மார்கள் வந்து மொத்தமாக உட்காந்துட்டாங்க எங்க சேர்ல. நான் பார்த்தேன் 150 பேர் ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்களே, இந்த கூட்டம் கொஞ்சம் தினுசா இருக்கப்பா அப்படின்னு பக்கத்தில் போயமா நீங்களாம் எந்த ஊருமானு கேட்டேன். எப்பா இது இந்த டிடிவி கூட்டம் தானே. டிடிவி கூட்டமா? இது சீமான் கூட்டம்யா. ஐயா அது அந்த ஊர் நடக்குதான், நாங்கள் தெரியாம இறங்கிட்டோம்யா, விட்டு போயிட்டான் டாடா ஏஸ்காரன். இந்த விடுங்க குட்டியானைக்கு ஓடுறோம்னு ஓடுதுங்க. எந்த கூட்டத்துக்கு வந்திருக்கோம்னே தெரியல, காசை கொடுத்து வந்திருக்காங்க. அவன் பாட்டில் இறக்கி விட்டு போயிட்டான். மைக் செட்டு ஸ்பீக்கர் வந்தோடனே இந்த கூட்டம்னு இறக்கி விட்டு போயிட்டான். பேனர் இருக்கு, சீமான் படம், தலைவர் படம் இருக்கு கரூர்ல. ஐயோ ஐயோ, ஒரு சமூகத்தை சீரழிச்சிட்டு இருக்காங்க. உலகத்திற்கு நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சார வேளாண்மையை, விருந்தோம்பலை கற்றுக் கொடுத்த இனம், உலகத்தின் மூத்த குடி, உலகத்தின் மூத்த மொழியை பேசுகிறோம். யாருக்கும் இந்த பெருமை இல்லை. ஆனால் சிவகங்கை மாவட்டத்துக்கு உங்களுக்கு பெருமை இருக்கு. ஹரப்பான் மொஹஞ்சதாரோ நாகரிகத்துக்கு முன்பாகவே, சிந்து நதி நாகரிகத்துக்கு முன்பாகவே யானை தந்தத்தில் சீப்பு செய்த, தங்கத்தில் கோணோசி செய்த, உலகத்திலே எவனும் கழிவறை கட்டுவதற்கு முன்பாக கழிவறை கட்டி, எவனும் செங்கலை செய்வதற்கு முன்பாக செங்கலை செய்து, எவனும் இரும்பை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இரும்பை கண்டுபிடித்த கீழடி நாகரிகத்துக்கு சொந்தமான மக்கள் இந்த சிவகங்கை மாவட்டத்தின் மக்கள். எப்பேற்பட்ட நாகரிகம்! இரும்பு காலம் என்று ஒன்று உருவாவதற்கு முன்பாகவே இரும்ப கண்டுபிடிச்சவன் தமிழன். தங்கம் கண்டுபிடிக்கப்படல, ஆனா ஆராய்ச்சி சொல்வது படி, அகலாய்வு படி அது 3500. அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு 3500, இன்னிலிருந்து 5500. அது யார் துல்லியமா ஆராய்ச்சி பண்ணல, வெறும் 1.5 ஏக்கர் தான். 1.5 ஏக்கர்ல ஆராய்ச்சி பண்ணதற்கு இவ்வளவு பொக்கிசம் என்றால், ஒட்டுமொத்தமான சிவகங்கை மாவட்டத்தையும் ஆராய்ச்சி பண்ணினால் உலகம் வியக்கக்கூடிய நாகரிகம் கிடைக்கும். இன்னைக்கு கழிவறை இல்ல. தூத்துக்குடி மாவட்டம் மேடநத்தம் கிராமத்தில் கழிவறை கழிக்க சென்ற ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா 2026. ஆனால் 5500 ஆண்டுகளுக்கு முன்பே கழிவறை கட்டி தமிழன் வாழ்ந்தான் என்பது எவ்வளவு பெரிய பெருமை! அப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்கார மக்கள் நாம. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. வீரமும் மானமும் அவருக்கு உயிர் என்று, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடிய மொழி, பாடிய இனம் நம் தமிழ் இனம். அப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் நாங்கள். எப்பேற்பட்ட மொழி, எப்பேற்பட்ட கலை, எப்பேற்பட்ட பண்பாடு, எப்பேற்பட்ட கலாச்சாரம்! இன்னைக்கு தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டுங்கிறான். சாதி கொடுமை. ஆனால் ஒரு விளையாட்டு தமிழன் கண்டுபிடிச்சான். தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு காலத்துல தொட்டா தாண்டா பாயிண்டு, கைய பிடிச்சா தாண்டா பாயிண்டு. மற்ற விளையாட்டுகள்லாம் தொடக்கூடாது, தொட்டா அவுட்டு. ஆனா உலகத்திலே தமிழனுடைய கபடி போட்டி மட்டும்தான் தொட்டா பாயிண்டு. தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு என்று சாதி அடக்குமுறை இருந்த காலத்துல அவன் கைய பிடிச்சு, தேவரும் தேவேந்திரம் நாடாரும் கோளாரும் செட்டியும் முதலையும் படையாச்சி மண்ணியும் கைய பிடிச்சு ஒன்னா நின்று அண்ணன் தம்பியா விளையாடுற விளையாட்டு கபடி போட்டி, தமிழனுடைய வீர விளையாட்டு. அந்த கபடி போட்டியை ஏன் கண்டுபிடிச்சான்னா, ஜல்லிக்கட்டை அடக்கிறதுக்காகத்தான் கபடியவே கண்டுபிடிச்சிருக்கான். பாடி வர்றவன் காளையன், பாடி வர்றவன் காளை மாடு, இங்க நிக்கிறவன் ஜல்லிக்கட்டு வீரன். ஒரு மாடு போல ஒருத்தன் வர்றான் கபடியில, அந்த மாட்டை 7 பேர் சேர்ந்து அடக்குறான். வாடி வாசலா கணக்கு பண்ணிக்கிறான். ஒத்த மாடை விடு, ஒரு மாடை விடு, பிடிக்கிறேன் நீ முடிஞ்சா போறான் அவனும், நீ உன்னை பிடிச்சு பார்க்கறான் இவனும். ஜல்லிக்கட்டுக்கான முன் தயாரிப்பு தான் கபடி போட்டியாக, வீர விளையாட்டாக தயாரிச்சுக்கிறான். எப்பேற்பட்ட அறிவிச்சிருந்த இனம் என்பதை மறந்துட்டோம். ஜோசப் பெஸ்கின்னு ஒருத்தன் 8 வயசா இருக்கும்போது தன் தாயார்கிட்ட போய் அவனுடைய ஆசை என்னன்னு தாயார் கேட்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தை உலகம் முழுமைக்கும் பரப்ப வேண்டும் என் தாயே என்று சொல்றாரு. எத்தனை வயசுல? 24 வயசு வந்த பிறகு பரப்பணும். 24 வயசு வருகிறது. ஜோசப் பெஸ்கின் தாயார் அவன்கிட்ட கூப்பிட்டு 24 வயசு ஆயிருச்சு, நீ கிறிஸ்தவ மதத்தை உலகம் முழுக்க பரப்பு என்று அனுப்பிய பொழுது வந்து இறங்குறான். கேரளாவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வரான். கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி அகநானூறு, புறநானூறு, 10 பரிபாடல், திருக்குறள் எல்லாத்தையும் படிக்கிறான். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணியை படிக்கிறான். படித்துவிட்டு கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி தமிழ் படிச்சு தன் பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்ட ஒரு இனம் உலகத்துல தமிழ் இனம். தமிழ் படிச்சா அவன் பேரே மறந்து போச்சு அவனுக்கு.
உலக நாடுகள் முழுக்க நம்ம பார்க்கிறோம். எல்லா நாட்டிலையும் அந்தோனினா எல்லா நாட்டிலையும் ஆண்டனி தான். ஆண்டனி அமெரிக்காவிலும் ஆண்டனி, ஐரோப்பாவிலும் ஆண்டனி, ஜப்பானிலும் ஆண்டனி, கேரளாவிலும் ஆண்டனி. ஆண்டனி என்றால் அந்தோனி என்று அழைக்கிற ஒரு இனம், ஒரு மொழி, அது தமிழ் இனம் மட்டும்தான். ஏன் இங்கிலீஷ் உலகம் முழுமைக்கு இங்கிலீஷ், ஆனால் இங்கிலீஷையே ஆங்கிலம் என்று அழைக்கிற அகராதி பிடிச்ச கூட்டம் அது தமிழ் கூட்டம். இப்பேற்பட்ட மொழிக்கு பெருமைக்கு சொந்தக்காரன் நாம 2000, 3000, 4000 காதுக்கு தோடு போட, இல்ல தாலிக்கு தங்கம் கொடுக்க எப்படி கொடுப்ப? யாரு காசுல கொடுப்ப சாமி? யாரு காசுல கொடுப்ப? ஒரு பவன் தங்கம் இன்னைக்கு 1,20,000 ரூபாய். மதிப்பிற்குரிய சகோதரர் விஜய் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பவுன் தங்கம் தருவேன், காஞ்சி பட்டு புடவை தருவேன். ஒரு பவுன் தங்கம் 1,20,000னா தமிழ்நாட்டில் 10 லட்சம் கல்யாணம் நடைபெறுதுங்க. 10 லட்சம் கல்யாணம்னா 1,20,000 கணக்கு பண்ணா 10,000 கோடி வருது. இந்த 10,000 கோடியை எங்கிருந்து கொடுப்பீங்க? ஒரு பெண்ணுக்கு 2,500 ரூபாய் என்றால் மாசம் 7,500 கோடி ரூபாய். மாசம் 7,500 கோடி ரூபாய் என்றால் ஆண்டுக்கு 90,000 கோடி ரூபாய். ஆண்டுக்கு 90,000 கோடி என்றால் 5 வருஷத்துக்கு 4,50,000 கோடி ரூபாய். இந்த 4,50,000 கோடி ரூபாயை எங்கிருந்து கொடுப்ப? நீ நடிச்சு கொடுப்பியா? எப்படி கொடுப்ப? ஏற்கனவே 10,67,000 கோடி கடன் தமிழ்நாடு அரசு. 10,67,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்குது. கடன் வாங்கிட்டு இவருடைய திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும்னா இன்னும் 5 லட்சம் கோடி தடவை எதிலிருந்து எடுப்பீங்க? எந்த வருமானத்தை பெருவிக்கீங்க? திட்டம் இருக்கா? எங்க கிட்ட இருக்கு. தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் மேல இந்த சிவகங்கை மண்ணை சொர்க்க பூமியாக மாற்றக்கூடிய திட்டம் அண்ணன் சீமான் கிட்ட இருக்கு. எப்படி மாத்துவ? எப்படி மாத்துவேன்னு கேட்குறாங்க. இங்கிருந்து அரபு நாட்டில் போய் ஒட்டகம் வைக்கலாம், இங்கிருந்து அரபு நாட்டில் போயிட்டு பாத்ரூம் கழுவலாம். சொந்த நிலத்தில் ஆடு மாடு மேய்க்க கூடாதா? ஆடு மாடு மேய்த்தல் அவமானம். ஆடு சீமான் படிச்சவங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்றான். தமிழ்நாட்டுடைய ஆட்டுக்கறி வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. தமிழ்நாட்டுடைய பாலின் வருமானம் 1 லட்சம் கோடி. மாட்டுக்கறியுடைய வருமானம் 30,000 கோடி. பால், பன்னீர், பட்டரு, வெண்ணெய், ஜாமு, இது இதெல்லாம் சேர்த்தா 70,000 கோடி. 3 லட்சம் கோடி ஆண்டு வருமானமாக பால் மற்றும் மாடு பால் சார்ந்த பொருட்கள் வந்து எடுக்க முடியும். மாடு மேய்க்கிறது அவமானம். டாஸ்மாக்ல ஜின்னு, ஒயின்னு, ரம்மு, பிராண்டி, கூலிங், பீர்னு கொடுக்கறது அவமானம் இல்லையா? ஏண்டா டாஸ்மாக்ல சாராயம் விற்கிறவன் அரசு வேலை பார்க்கும்போது அரசு விவசாயம் செய்கிற ஆடு மாடு மேய்க்கிற என் ஆத்தாளும் அப்பனும் அரசு வேலை பார்க்க கூடாதா? 100 நாள் வேலை திட்டம் என்ன பண்றீங்க? 100 நாள் வேலை திட்டம் என்ன பண்றீங்க? போயிட்டு 11:30 மணிக்கு போய் உட்கார்ந்து 2 மணிக்கு முடிச்சுட்டு 250 ரூபா சம்பளத்தில் அந்த கமிஷன் வர எடுத்துக்குவாங்க. கங்காணியை எடுத்துக்கிட்டு கொடுத்தா 100 நாள் வேலை திட்டத்தில் நடந்த வேலைகளை காட்டுங்க. யாராவது 15 வருஷமா நடக்குது 100 நாள் வேலை திட்டம். எங்கள் மக்களை சோம்பேறி ஆக்கிய திட்டம் இந்த 100 நாள் வேலை திட்டம். சோம்பேறி ஆக்கிடுச்சு. உழைச்சு ஓடா தேஞ்சு போன மக்கள், உழைப்பை கொட்டி கொடுக்கிற மக்கள். காலையில 6 மணிக்கு கதிர் இருக்க போனா மாலை 5 மணி வரைக்கும் கதிர் இருக்கிற களை பறிக்கிற மக்கள், நாட்டில் இருக்கிற என் மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றுவதற்கு போட்ட திட்டம் இந்த 100 நாள் திட்டம். அந்த திட்டம் சோம்பேறியாக்கியது. அதை அப்படியே மேன்மைப்படுத்தி அரசு வேலையா மாற்றி ஒரு ஆளுக்கு விவசாயம் செய்ய, ஆடு மேய்க்க, மாடு மேய்க்க 25,000 ரூபாய் சம்பளம் என்று அண்ணன் சீமான் அறிவிக்கிறார். 100 நாள் வேலைக்கு போய் சோம்பேறியாக போறியா? சீமான் கட்சியில சேர்ந்து சீமானுக்கு வாக்கு செலுத்தி 25,000 ரூபாய் சம்பளம் வாங்க போறியா? இதான் கேள்வி. நாங்க 2,000 ரூபாய் தரமாட்டோம், பட்டு புடவை தரமாட்டோம், தாலிக்கு தங்கம் தரமாட்டோம், ஆனால் தன்மானமிக்க வாழ்க்கை தருவோம். என் பெண் பிள்ளைகளை தொட்ட இடத்துல அவனை தூக்கு என்பது சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி. மரண தண்டனைக்கு எதிரானவர்கள் நாம் தமிழர் கட்சி. ஆனால் பெண் பிள்ளைகள் மீது கை வைத்தா அவனை தூக்கிட்டு தான் அந்த பொண்ணை அடக்கம் பண்ணுவேன்னு சொல்லி சீமான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. தூக்கு. அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கொம்பனா இருக்கட்டும், கண்டுபிடிக்க முடியாதா? தமிழக காவல்துறை தமிழ்நாட்டில் உலகத்திலே சிறந்த காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை. அதை சுதந்திரமாக செயல்பட விட்டா போதும். அதுல இந்த திருப்பூணத்தில் இருக்கிற மாதிரி 4-5 அயோக்கிய பேர்கள் இருப்பாங்க. அஜித் குமார் கொண்ட மாதிரி அயோக்கிய பேர்கள் இருப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்கிறதா. காவல்துறையை வச்சு கெட்டவனை தூக்கவும் தெரியும், காவல்துறை தப்பு பண்ணா காவல்துறையை தூக்கவும் தெரியும் எங்களுக்கு. அதுக்கு ஒரு போல்டான லீடர் தேவைப்படுறாரு. ஏன் போல்டான லீடர்? அவரு உலகத்தில் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்டு அமெரிக்கா கூப்பிட்டு
திரிகோணமலையை மட்டும் எங்ககிட்ட கொடுத்துருங்க, உங்களை இந்த இந்த பகுதியினுடைய முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லும்போது, உன்னைய வச்சு நான் சிங்களம் அடிப்பேன், உன்னைய நான் யாரை கொண்டு அடிப்பேன்னு கேட்ட தலைவன் அமெரிக்காவை கேட்டாரு. அமெரிக்கா சொன்னது, பிரபாகரா நான் இலங்கையை பார்த்துக் கொள்கிறேன், சிங்களனை நான் பார்த்துக் கொள்கிறேன், எனக்கு மட்டும் திரிகோணமலையை நீ கொடுத்துரு, அங்க நான் துறைமுகம் கட்டிக் கொள்கிறேன், உன்னை இந்த நாட்டினுடைய அதிபராக்குறேன், முதலமைச்சராக்குறேன் என்று சொன்ன பொழுது அமெரிக்க தூதுவர்கிட்ட எங்கள் தலைவன் சொன்னது, உன்னைய வச்சு நான் சிங்களவன் அடிப்பேன், உன்னைய நான் யாரை கொண்டு அடிப்பேன், நாளைக்கு உன்னைய விட்டா என் மண்ணு நாசமாயிருமே, நீ KFC கொண்டு வருவ, அமெரிக்காக்காரனை கொண்டு வருவ, எல்லாரையும் கொண்டு என் நிலம் நாசமாயிருமே, என் பண்பாடும் கலாச்சாரமும் சிதைஞ்சு போன அமெரிக்காவை ஏத்துன தலைவனுடைய தம்பிடா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். அவரை பார்த்து சொல்றேன், சீமான் வெள்ள போயிருவாருன்னு. 234 வழக்கு, 234 வழக்கு NIA தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் சட்டம் போட்டும் ஒரு கட்சியின் தலைவன் களத்தில் நிக்கிறான்னா அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். ஒரே வழக்கு போட்டாங்க. யாருக்கு? நம்ம பக்கா மாசுக்கு. வழக்கே போடல, வழக்கு போடுறதா சொல்லிட்டாங்க. பார்த்தான், வழக்கு போட்டுருவாங்களோ. திரும்பினா கில்லி படத்தில் ஏற்கனவே ஓடி பிராக்டிஸ் பண்ணிருக்கான். ஆச்சு பூச்சி சந்துல போட்டாச்சு விரலாண்டி முறை ஓட்டான். எடுத்தேம்பர் ஒரு ஓட்டம், போலீஸ் ஸ்டேஷன் கூட யாரும் ஓடலன்னு வடிவேல் ஓடுவார்ல, அது மாதிரி கரூர்ல இருந்து பாஸ் ஆனா பாருங்க. சரி, அவர் தான் கரூர்ல இருந்து ஓடி போனான்னு பார்த்தா இந்த ஆதவர்ஜினால செல்போன் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். வழக்கே போடல, ராஜ்மோகன் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இந்த லைலாமணின்னு ஒருத்தர் இருப்பான், அவன்லாம் தேடவே இல்லை. 15 நாள் கழிச்சு இப்ப நாங்க வெளியே வரலாமான்னு இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சூரி சொல்ற, கட்ட ஊத்துடு, கட்டவே இல்லை அப்படின்னு. அது மாதிரி உங்களை தேடவே இல்லடா. ஒரு வழக்குக்கு பாயிண்டாங்க. என் வீட்டில NIA சோதனை, எங்க அண்ணன் ஹிமாயின் மீது வழக்கு, எத்தனை பேர் மேல வழக்கு? வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். தடை என்றால் அதை உடை. தொடர்நடுங்கி போயங்க அவன், தொடர்நடுங்கி போய. என்னைய சமாளிக்க முடியல. நான் ஒன்றும் நடிகர்லாம் கிடையாது, என்னைய சமாளிக்க முடியல, அவனால சமாளிக்க முடியல. அவங்க ஆச்ச பூச்சின்னு பேசுறது, கத்தி கத்தி பேசுறது, பழைய பழமொழிகளாம் பேசிட்டா பெரிய அறிவாளியா? எங்களுக்கும் தெரியும், நாங்களும் படிக்கிறோம். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு தீர்வு என்ன? காவிரி பிரச்சனைக்கு தீர்வு என்ன? ஆத்துமலை கொள்ளைக்கு தீர்வு என்ன? கனிமூல கொள்ளைக்கு தீர்வு என்னன்னு இதெல்லாம் நாங்க வந்து செய்வோம், வந்த பிறகு செய்வோம். அதுக்கு நீ வந்தா தானே செய்வ, உன்னை வர விட்டா தானே செய்வ. உன்னை வர விடாம இருக்குதுண்டா குறுக்கு அந்த கௌசிக்கு வந்தான்னு நாங்க நிக்கிறோம். வா, நடிகனா தலைவனா, லட்சிய கூட்டமா ரசிய கூட்டமா, சினிமா கூட்டமா சித்தாந்த கூட்டமா என்பது இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். கருத்து கணிப்பு 40 விழுக்காடு 30 விழுக்காடு, நீ எவ்வளவும் போட்டுக்க. பிரபாகரன் என்ற தலைவனுக்கு வாக்கு செலுத்திய மக்கள் எவனுக்கு வாக்கு செலுத்த மாட்டான். நாட்டில் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுங்க. மோடியா ராகுலாங்கிற போட்டி. மோடியா ராகுலாங்கிற போட்டியில 20 நாளைக்கு முன்னாடி தான் இது மாதிரி ஒரு மைக்கு சின்னத்தை கொடுக்குறான். சின்னத்தை எடுத்துட்டான், விவசாய சின்னத்தை எடுத்துட்டான். 20 நாள் தான் சின்னம். 20 நாள்ல சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம 36,50,000 வாக்களை பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுவும் தமிழ்நாட்டிலேயே. நான் ஏன் அழுத்தம் திருத்தமாக இது மானத்தமிழர்கள் வாழ்கிற மண்ணின் சிவகங்கை சொல்றேன்னா, தமிழ்நாட்டிலேயே 1,64,000 வாக்களை கொடுத்தது இதே சிவகங்கை தான். நல்லவர்களை ஆதரிக்கிற மண் இந்த சிவகங்கை மண். மண்ணின் மகன்களை கொண்டாடுகிற மண் இந்த சிவகங்கை மண். அதனால தான் எங்கள் அப்பத்தா வேலுநாச்சியார் படைகட்ட போது மறவர் மட்டும் நிக்கல. மறவர், நாடார், கோனார், தேவேந்திரர், பறையர், ஆசாரி, முதலியார், மூப்பனார், செட்டியார், பிள்ளைமார் எல்லாரும் சேர்ந்து இது எங்க குல மாதா வேலுநாச்சியார் எல்லா சமூகமும் ஒன்னா நின்னுதாண்டா வெள்ளக்காரனை விரட்டி அடிச்சது. எங்க அப்பத்தாக்கு பிறகு, எங்க பாட்ட மருதுபாண்டிக்கு பிறகு எல்லா சாதியும், நான் தேவர் அல்ல, தேவேந்திரன் அல்ல, நாடார் அல்ல, கோனார் அல்ல, நான் தமிழன் என்று திறன் நிற்பது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். நிக்கிறவங்க என்ன ஒரு சாதியா? ஒட்டுமொத்த தமிழ் சாதி நிக்குது. இளைஞர் படை எங்க கிட்ட இங்க பாரு, இதுதான் உண்மையான இளைஞர் படை நிக்குது பாரு. இதான் இளைஞர் படை. வெள்ளம் போல் தமிழர் படை, இது வீரர்கள் தமிழர் படை. இனத்தின் உயிரை இழந்தவர் எதற்கும் அஞ்சா நாம் தமிழர் படை. இந்த படை இது காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் அல்ல, இது கமிஷன் வாங்குற கூட்டம் அல்ல, இது கரப்ஷன் பண்ற கூட்டம் அல்ல, இது நல்லதை விரும்பி நேசித்து நிற்கிற கூட்டம். இந்த கூட்டம்
விஜய்க்கு பெரிய மாசு இருக்கு, அவர்தான் பெரிய ஆளு. விஜய் வந்துட்டாரு, மாசு. மரியாதைக்குரிய சகோதரர் அஜித்குமார் வரல. அவர் வந்திருந்தா அதை விட பெரிய கூட்டம் அவருக்கும் கூடும். இயல்புல அவர் நல்ல மனுஷன் அஜித். இவன் இயல்புல தப்பான பையன், ரொம்ப தப்பான பையன். தப்பான பையனா இருக்க போய் தான் தன்னுடைய அக்கா தங்கச்சிகளுக்காக நான் கேட்கிறேன், தாவே கலக்கிற அக்கா தங்கச்சிக்கும் நான் கேட்கிறேன், என் சகோதரிகளுக்கும் நான் கேட்கிறேன். உங்க கணவர் உங்களை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டுட்டு, உங்க பிள்ளைகளுக்கு சோறு போடாம அடிச்சு விரட்டிட்டு, பக்கத்து ஒரு நாட்டியக்காரியை கூட்டிக்கிட்டு உங்க சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு வந்தா நீங்க செருப்பை கழட்டி அடிப்பெல்லாம் மாட்டீங்களா? அது அவருடைய பர்சனல். என் கணவர் நாட்டியக்காரியை கூட்டிக் கொண்டு கல்யாணத்துக்கு போவது அவருடைய பர்சனல். அவர் அப்படித்தான் கரகாட்ட கோஷ்டி கூட குடும்பம் நடத்தி கொண்டிருப்பார். வீட்டில் தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது ஒரு தெருப்பொறுக்கி கூட போனா நீங்க சும்மா இருப்பீங்களா? நான் விஜயே சொல்லல, பொதுவா சொல்றேன், அறிவுரையா சொல்றேன். சும்மா இருப்பீங்களா? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழர் கோட்பாடு. ஆனால் இது நார்மல். அவர் 10 பொண்டாட்டி கட்டினா என்ன தப்பு? குப்பை கூட்டுறவன் 10 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், குப்பை பொறுக்கிறவன் 10 பொண்டாட்டி வச்சிருக்கிறான். எங்க விஜயனாவுக்கு நாங்க அம்மாவா இருப்போம், அக்காவா இருப்போம், ஏன் பொண்டாட்டிய கூட இருப்போம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நான் 24 இயர்ஸா நான் விஜயை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது விஜயோட அப்பாவுக்கும் தெரியும், தெரியும். எனக்கு ஏன் மாமாவை விட விஜய் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு குந்தாணி சொல்லுது, ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு, ஆமணி பஸ் கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு மாநாட்டில் உதவி சொல்ற. அப்ப என்ன சொல்லணும்? இப்படி சொல்லாதீங்க சகோதரி, இப்படி சொல்லாதீங்க. உங்கள் கணவருடைய மனது புண்படும், உங்கள் குடும்பத்தார் மனது புண்படும், உங்க பிள்ளைகள் மனது புண்படும். நடிகனை லவ் பண்றேன்னு சொல்லாதீங்க, என் மாமாவோட விஜய் மாமா தான் பிடிக்கும்னு சொல்லாதீங்க என்று ஒரு கட்சி தலைவனா இருந்திருந்தா சொல்லியிருப்பான், அவன் ரசிப்பான். அதனால தான் அப்துல் கலாமுடைய உதவியாளர் பொன்ராஜ் அவர்கள் கொந்தளிச்சு போய் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பேசிய பெண்களை அவர் சொன்னார். உடனே டிஜிபி அலுவலகத்தில் போய் விஜய் புகார். டிஜிபி அலுவலகத்தில் புகார் செய்கிற மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அஜித் குடும்பத்தை, சிவகார்த்தியின் குடும்பத்தை, ரஜினிகாந்த் குடும்பத்தை, என் குடும்பத்தை, சீமான் குடும்பத்தை, தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் குடும்பத்தை, ஏன் விஜயனுடைய மனைவி விவாகரத்து கொடுத்த உடனே அவர் மனைவி படத்தையும் ஸ்டாலின் அவர்கள் படத்தையும் இணைச்சி படுக்கையில படுத்துக்க மாதிரி ஒரு போட்டவனை கட்சி விட்டு நீ ஏன்டா நிக்கல? ஏன் நிக்கல? உன் மனைவியை ஒருத்தன் அசிங்கப்படுத்துறான். கட்டிய மனைவி அவள் விவாகரத்து பெற்றாலும் அவள் உங்களுக்கு 2 பிள்ளையை பெற்றெடுத்து நீ ஆம்பளை, நீ ஒரு அப்பா என்று உலகத்துக்கு காட்டியவள் அந்த பெண். அந்த பெண்ணை ஒருத்தன் இழிவுபடுத்துறானா, என் மனைவியை, அது எங்க 2 பேரும் பர்சனல், என் மனைவியை யாரும் இழிவுபடுத்த கூடாதுன்னு பேச வக்கட்ட துப்பட்ட நீதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன்னு நான் கேட்கல. சிவகங்கையில் கூடிய மான மறவர்கள், மான தமிழர்கள் நீங்கள் கேட்கிறீங்க, நீங்க கேட்கணும். வருவாரு, நாடாளுவாரு, கொள்கை நல்ல எண்ணங்கள் இருக்கா, நாடாளலாம். சீமான் தோத்து போயிட்டாரு, தொடர்ச்சியா தோக்குறாரு அப்படின்றாங்க. எங்கள் தலைவன் இந்த நிலத்திலே தலைவன் என்று சொல்லுக்கு தகுதியான ஒருத்தன், 80 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், கட்சி 1 கோடி பணத்தை கொடுத்த போதும் கட்சி பணத்தை கட்சிக்கே திருப்பி கொடுத்தவன், தகைசால் தமிழ் 10 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு கொடுத்த பொழுதும் 5000 போட்டு கொரோனா நிதியாக கொடுத்தவன், எங்களுடைய வாழ்ந்த காமராஜர் நேர்மையினுடைய நேர்வடிவம் எங்கள் ஐயா நல்லகண்ணு தோத்து போயிட்டாரு. அவர் சாகும் வரை ஜெயிக்கவே இல்லை. நல்லகண்ணு தோத்து போனதுனாலே அவர் கெட்டவரும் கிடையாது, பெரிய கருப்பன் ஜெயிச்சுட்டு இருக்கிறனாலே அவர் நல்லவரும் கிடையாது. தோத்து போயிட்டார் நல்லகண்ணு. நாங்கள் தோத்து போகலாம், தோற்கடிக்கப்படலாம், அது எங்களுடைய தோல்வி அல்ல, உங்களின் தோல்வி. எங்களுடைய தோல்வி என்பது உங்களின் தோல்வி, நல்லவரின் தோல்வி. ஆனாலும் இந்த முறை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. நாம் தமிழர் கட்சியின் குரல் முதல் முறையாக சட்டமன்றத்திலே ஒலிக்க போகிறது. இதுவரைக்கும் மக்கள் மன்றத்திலே ஒலித்த நாம் தமிழர் கட்சியின் குரல் சட்டமன்றம் ஏற இருக்கிறது. அன்பிற்குரிய மக்களே, இது நடக்க போகிறது. அதுக்கான ஒரு அச்சாணியாக, அதுக்கான ஒரு ஆதாரமாகத்தான் இந்த கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது.
காரைக்குடியிலே உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் மகன், எங்களுடைய தலைவன் சீமான் நிற்கிறார். காரைக்குடியில் நீ யார வேணாலும் கூட்டு வா, சீமானுடைய வெற்றியை எந்த கொம்பனாலையும் இந்த முறை தடுக்க முடியாது. மக்கள் தெளிவா இருக்கான். 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, 6 முனை போட்டி, யாரையும் கூட்டு வா, காரைக்குடியில் அண்ணன் சீமான் வெல்வது சத்தியம், சத்தியம், சத்தியம். 10 வருஷ அரசியல் பயிற்சி எடுத்து நிக்கிறோம், வெறி கொண்டு நிக்கிறோம். அதே போலதான் 234 களத்துல சொல்லுங்க, எந்த கட்சி அது? திமுக பெண்ணுரிமை பேசுது, 20 சீட்டு பெண்களுக்கு, 18 சீட்டு பெண்களுக்கு. அதிமுக 20 சீட்டு. தாவேகா விஜய்னா வந்தா பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்துருவாரு, விஜய்னா பெண்களை ரொம்ப பாத்துக்குவாரு, விஜய்னாக்கு பெண்கள் ஃபேன்ஸ் அதிகம், அவர் எப்பவுமே நண்பா நண்பீஸ் தோலா தோலிஸ்னு பேசுவாரு அப்படின்னாங்க. 23 சீட்டு. தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசு கட்சி தான் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 பெண்கள், 117 ஆண்கள். இவள் அரவாணி, இவள் அலி என்ற அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை திருநங்கை, அவள் எங்கள் தங்கை என்று இந்தியாவிலே திருநங்கையை வேட்பாளராக்கிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது மாற்று, இது மாற்று. ஓட்டுக்கு நாங்க பணம் தர மாட்டோம், கல்வி, மருத்துவம், குடிநீர் தருவோம். இது மாற்று, இது மாற்று. விவசாயம் சார்ந்த தொழிற்சாலையை மேம்படுத்துவோம், இது மாற்று. பனைகளை வளர்ப்போம், இது மாற்று. மரங்களை வளர்ப்போம், இது மாற்று. 2001 மாற்று. சொல்றது உண்மைதான், ஒரு வகையில பக்கா மாசம் சொல்றது உண்மைதான். திமுகவுக்கும் தாவேக்காக்கு தான் போட்டி, டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டி, ஸ்டாலினுக்கும் விஜய்க்கு தான் போட்டி. போட்டி உண்மைதான். என்ன போட்டி? 2000க்கும் 2500க்கும் போட்டி, 2000 2000 இந்த போட்டி இருக்கு. காஞ்சி பட்டு புடவையா இல்ல சாமுத்திரிகா பட்டு புடவையா, அது போட்டி. அது வேணா போட்டியா இருக்கலாம், வேற ஒரு போட்டியும் கிடையாது. 4 முனை போட்டிங்கிறது அவர் ஏத்துக்க மாட்டாரா. 2 பேருக்கு தான் போட்டியாமா. எவ்வளவு பெரிய திமிரு. 70 வருஷ கட்சி திமுக, 40 வருஷ கட்சி அதிமுக, 15 வருஷ கட்சி நாம் தமிழர் கட்சி. நேத்து முளைச்ச காளான்ல இன்னைக்கு, நேத்து முளைச்ச மலையில இன்னைக்கே முளைக்காத காளான் ஊர்ல சுண்டக்கா பயிலுக்கு 4 பேரை வச்சுக்கிட்டு, டேய் நாங்கள் முழங்குவோம் சீமான் வாழ்க, சீமான் ஒழியல, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, எங்கள் முழக்கம். திமுக கூட்டத்துக்கு போனா கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க கூட்டத்தில் கத்துவாங்க. அதிமுக கூட்டத்துக்கு போனா எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்கன்னு கத்துவாங்க. பிஜேபி கூட்டத்துக்கு போனா இது பாரத் மாதா கி ஜெயம்பாங்க. காங்கிரஸ் கூட்டத்துக்கு போனா நேரு வாழ்கன்னு கத்துவாங்க. ஆனா ஒரே ஒரு கட்சி தாங்க, கல்லூரிகள்ல, கல்யாண மண்டபங்கள்ல, அதே போல சாவு வீடுல, பிறந்தநாள் வீடுல, திருமண வீடுல, கிரிக்கெட் மைதானத்துல, எங்க திரும்பினாலும் இப்போ ஒரு பேர் கத்தனா பாருங்க, எங்க திரும்பினாலும் டிவிகே டிவிகே டிவிகே, தளபதி தளபதி. உன் கொள்கை என்னன்னு கேளுங்க, டிவிகே டிவிகே. நீங்க வந்தா என்ன செய்ய போறீங்க? டிவிகே டிவிகே. தமிழ்நாட்டு கடனை எப்படி அடைப்பீங்க? டிவிகே டிவிகே. தமிழ்நாட்டுடைய ஏரி குளங்களை எப்படி தூர்வாருவீங்க? டிவிகே டிவிகே. அம்பேத்கருடைய கொள்கை என்ன? டிவிகே டிவிகே. காமராஜரின் கொள்கை என்ன? டிவிகே டிவிகே. வேலுநாச்சியார் கொள்கை தலைவரியா? ஆமா டிவிகே டிவிகே. பெரியார்ட்ட என்ன கத்துக்கிட்டீங்க? டிவிகே டிவிகே. அஞ்சலி அம்மாள்ட்ட என்ன கத்துக்கிட்டீங்க? டிவிகே டிவிகே. தமிழக வெற்றி கழகம் வெல்லுமா? டிவிகே டிவிகே. இதுவா? திமுகவுக்கு அது ஒரு கொள்கை இருக்கு, திராவிடம் என்கிற கொள்கை இருக்கு. அதிமுக திராவிட கட்சி நீட்சி, கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை கட்சி, மக்கள் நீதி மையம் சென்டரிசம், காங்கிரஸ் என்றால் தேசியவாதம், பாஜக என்றால் இந்துத்துவ கொள்கை, நாம் தமிழர் கட்சி என்றால் உலகத்தின் உயர்ந்த கொள்கையா இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கொள்கை நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. அப்படி உன் கொள்கை என்ன? விஜய் தான் பெரிய ஸ்டார், பெரிய மக்கா மாசு. டேய் விஜயே பெரிய மாசனா? துப்பாக்கி படத்துல நடிச்சவனே மாசனா? துப்பாக்கி தூக்கி சண்டை போட்ட என் தலைவன் எவ்வளவு பெரிய மாசனா? நீ திரையில தள்ளப்படுவ, அவர் தரையில. எங்க தலைவர் படத்துங்க இங்க இருக்கு, கேமரா வச்சா யூடியூப்ல போயிருதுன்னு சொல்லி ஓரமா வச்சிருக்காங்க. தலைவர் படம் சுருங்கி இருந்தாலும் எங்கள் நெஞ்சம் முழுமைக்கு நிறைஞ்சிருக்காரு. அவரு திரையில சண்டை போட்டு வரல தம்பி, திரையில ஒரு தடவை முடிவெடுத்துட்டு என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு பேசினவர்ல. இந்த கைய சொறியது ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க. அவன் யார் அடிச்சா பொறி கலங்கிறது பூமியில தெரியுதோ அவன் தான் தமிழ். நேரடியா பேசி பழக்கமே கிடையாது. நான் சாமி முன்னாடி மட்டும்தான்
ஒரு பேண்டை வளர்த்து விட்டுருக்குவான். நான் சாமி முன்னாடி மட்டும்தான் சைலண்டாக இருப்பேன், சாக்கடை முன்னாடிலாம் கிடையாது. இப்படி வச்சுக்கிட்டு இந்த விசிலடிச்சான் குஞ்சியில் சேர்த்துக்கிட்டு அப்படி பேசினவர்ல, பஞ்சு பேசினவர்ல, சிங்களனுக்கு பஞ்சு கொடுத்து வர்றா, பஞ்சு கொடுத்து வர்றா. பாத்துக்க, உன் மாடல் உள்ளூர் மாடல், இது வேர்ல்டு மாடல், வேர்ல்டு மாடல், நம்பர் 1 மாடல். நீ ரீல் ஹீரோ, அது ரியல் ஹீரோ. ரியல் ஹீரோவா வச்சிருக்கவனுக்கு இவ்வளவு திமிரும் கெத்து இருக்கும்னா, ரியல் ஹீரோவா தலைவர் எங்களுக்கு எவ்வளவு கெத்து, எவ்வளவு திமிரு, எவ்வளவு தில்லு, எவ்வளவு மாசு எப்படி இருக்கும்? நீ வேல்நாச்சார கொள்கை தர சும்மா வச்சிருக்க. நாங்க வேல்நாச்சார வரிக்கு வரி படிச்சு வேல்நாச்சார நேரடி வாரிசுகள். நாங்க நேரடி வாரிசுகள். எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? உனக்கு சும்மா அது ஒரு படத்துக்கு தான் வேல்நாச்சார், உனக்கு படத்துக்கு தான் மருதுபாண்டி. நாங்கள் உண்மையிலேயே வேல்நாச்சார் கண்ட கனவை நினைவாக்க, மருதுபாண்டியர் கண்ட கனவை நினைவாக்க வந்த பிள்ளைகள் நாங்க. உனக்கு காமராஜர் என்பவர் அடையாளம், எங்களுக்கு அப்படி அல்ல. எங்களுக்கு போட்டி ஜெயலலிதாவை விட, கருணாநிதியை விட, எடப்பாடியை விட, ஸ்டாலினை விட சிறந்த ஆட்சி இல்ல. எங்களுக்கு போட்டியே எங்கள் தாத்தன் காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சியா, பேரன் சீமானின் ஆட்சி சிறந்த ஆட்சியா? இந்தியாவிலேயே ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் என் பிள்ளைகள் மதியானம் சாப்பிட என்ன செய்யும், பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க மதியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் என்று உலகத்திலேயே முதல் முறையாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவன் எங்கள் தாத்தன் கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர் உங்களுக்கு ஒரு போட்டோ, எங்களுக்கு போட்டோ கிடையாது, எங்களுக்கு அடையாளம் கிடையாது, எங்களுக்கு ஒரு அடையாளத்துக்கு மட்டும் கிடையாது. அவருடைய அதிகாரத்தை, அவர் நடத்திய ஆட்சியை எப்படி இந்த நிலத்தில் கொண்டு வரும் என்று கனவு காண்கிற பிள்ளைகள் நாங்கள். அவர் பேசினார் சுயசார்பு என்று. இந்த ஊர்ல என்ன விளையுமோ அதை வச்சு நம்ம வாழ்வுன்னாரு. அதைத்தான் சீமான் சொல்றாரு. இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, இங்க சிப்காட் இருக்கு, நமக்கு வேலை இருக்கா? இங்க தொழிற்சாலை இருக்கு, நமக்கு வேலை இருக்கா? இல்ல. முழுக்க முழுக்க வடநாட்டு கட்டுப்பாட்டுல தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. மான தமிழர்கள் வாழ்க்கை சிவகங்கையில கூட வட இந்திய உள்ள வந்துட்டான். தமிழ்நாட்டினுடைய வேலை 100 விழுக்காடு தமிழருக்கு வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது. இறுதி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. நம்முடைய நிலங்கள் வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டான். மிச்சம் இருக்கிறது கொஞ்சோண்டு ஒரு வாய்ப்பு. இந்த முறையும் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மீண்டும் யாருடைய ஆட்சி வரக்கூடாது நினைக்கிறோமோ அதிலேயே நாம் வாழ வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுவோம். என் அன்பிற்குரிய மக்களே, சிவகங்கையில் வாழ்கிற மான தமிழர்களே, ஒரே ஒரு முறை சிந்தித்து வாக்களிங்கள். நாம் எல்லோரும் விவசாய பெருங்குடிய மக்கள் தான், எல்லாரும் விவசாயிகள் தான். எல்லாருக்கும் நாம் மகிழ்ச்சி வரணும்னு ஆசை இருக்கு. எல்லாருக்கும் சீமானுடைய பேச்சு பிடிக்குது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நல்லா பேசுறீங்க சாட்டை, நீங்களாம் நல்லா வரணும். சீமான் கண்டிப்பா சட்டசபைக்கு இந்த முறை போகணும். சீமான்லாம் ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. சீமானுக்கு கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு growth இருக்கு பிரதர். ஓகே ஓகே ஓகே. உங்களை மாதிரி ஆட்களுடைய குரல் சட்டசபையில் ஒழிச்சா நல்லா இருக்கும். சரிங்க, நீ கண்டிப்பா நீங்க வரணுங்க, நீங்க வரணும். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்க எப்பவுமே திமுக தான், எப்பவுமே திமுக, நாங்க எப்பவுமே திமுக. பட் நீங்க நல்லா வரணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, ஏங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? முன்னாடி இந்த மேடை பேச்சு கேட்டிருக்கோம், அது காளிமுத்து, அந்த வைகோ, நாஞ்சில் சம்பத்துலாம் முன்னாடி நல்லா பேசுவாங்க. அதை மாதிரி நல்லா பேசுறீங்களே, அருமையா இருக்கு. உங்க ஹிமாயெல்லாம் பின்றாப்லையே, இந்த கார்த்திகெல்லாம் புலந்து எடுக்கிறாப்லையே, இந்த கார்த்திகாலாம் 7 சண்டை இழுக்கிறாங்களே, இந்த தாரிகாலாம் எதிரியை போட்டு புழக்கிறாங்களே, நல்லா இருக்கு பார்த்துக்கோங்க, சூப்பரா இருக்கு பிரதர். உங்களை மாதிரி ஆட்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா தேவை. ஆனா நீங்க யாருக்கு நான் வாக்கு போடுங்க? நாங்க எப்பவுமே ரெட்டலை தாங்க, நாங்க எப்பவுமே ரெட்டலை. எம்ஜிஆர் காலத்திலிருந்து எங்க தாத்தா காலத்துல ரெட்டலை. சூப்பர். சில பேர் நீங்க நல்லா வரணும் பிரதர், சீமானுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, பெரிய growth இருக்கு பிரதர். நீங்க யாருக்கு? நாங்க எப்பவுமே தேசிய சிந்தனையோட மோடிக்கு போட்டுட்டு இருக்கோம். ஆமா, நாங்க நல்லா growth ஆகும். நீங்க திமுக அதிமுக போடுங்க, நாங்க நல்லா growth ஆயிரும், அருமையா growth ஆகும். தண்ணியை பூரா மாமரத்துக்கு விட்டுட்டு வேப்ப மரத்தை பார்த்து நீ நல்லா வளரணும், நீ நல்லா வளரணும். எங்க வளரும்? மண்ணுக்குள்ளதான் போகும். அது ஒரு முறை மாத்தி போடுங்க. ஓட்டு என்பது வெறும் 2000க்கு 3000க்கு விற்கிற சாதாரண ஒரு இது இல்ல. ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று நம் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு. 50 ஆண்டுகளுக்கு முன்பு நம் தாத்தா சொன்னது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஓட்டுக்கு பணத்தை கொடுக்க பாவி வர்றான், பணத்தை வாங்கிட்டு தேச துரோகியா மாறிடாதீங்க. அப்படி பணத்தை வாங்கினீங்களா 2000 4000, அதுவும் நம்ம திருப்போணம் பக்கத்துல சிவகங்கை வடக்கு ஒன்றியத்தில் தெற்கு ஒன்றியத்தில் ஜிபே நம்பர் வாங்கிட்டு இருக்காங்களா? ஒன்றிய சேலப்புறம் ஜிபே 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 கொடுங்க, ஜிபே ஜிபே
காசை கொடுத்த தேர்தல் ஆணையம் பிடிச்சிருது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு இப்போ. அதனால என்ன பண்ணுவான், ஜிபேல பணம் அனுப்புறோம். ஜிபேல பணத்தை அனுப்புவான், வாங்கிக்கோங்க. ஏப்ரல் 23 இரவு ஜிபேல பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 20 ரூபாய் நல்லா முடிஞ்சிருங்க. முடிஞ்சு நேரா மாரநாடு கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போங்க. போய் சாமி கருப்பண்ணசாமி கருப்பா, இந்த பேதியில போவான், இந்த கொள்ளையில போவான், ஆத்து மல்லியும் மண்ணையும் கொள்ளையடிச்சு இந்த தமிழ்நாட்டை நாசமாக்கி 5 லட்சம் கோடி கடனை 10 லட்சம் கோடி கடனா மாத்தி குடும்பம் குடும்பமா கொள்ளையடிச்சு எனக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டான். நான் என்ன பண்ண போறேன், இந்த 2000த்துல ஒரு 20 ரூபாய் உண்டியல்ல போடுறேன். 20 ரூபாய் போதும் கருப்புக்கு, 20 ரூபாயை போடுறேன். ஏன் 20 ரூபாயை போட்டுட்டு இந்த கொள்ளையில போவான், இந்த பேதியில போவான், இந்த தமிழ்நாட்டை நாசமாக்குற இந்த திருட்டு திராவிட பயலுக்கும் இந்த தற்கொலை பயலுக்கு நான் ஓட்ட போடல. ஓட்ட என் பிள்ளை சீமானுக்கு போட போறேன், விவசாயி சின்னத்துல போட்ட போறேன். என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு சொல்லுங்க. நீங்க பால்ல சத்தியம் பண்ணுங்க, பிள்ளை மேல சத்தியம் பண்ணுங்க, ஏன் உங்க தலையிலே சத்தியம் பண்ணுங்க, யார் மேல சத்தியம் பண்ணுங்க. கருப்பண்ணசாமி கோயில்ல இந்த சிவகங்கை இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி கோயில்ல போய் உண்டியல காசை போடுங்க, எல்லா பாவமும் நீந்துரும். விவசாயி சின்னத்துல ஓட்ட போடுங்க. ஒரு மாற்றம் உண்மையிலே வர இருக்கு அன்பிற்குரிய மக்களே. நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், விஞ்ஞானி தோற்கலாம், ஆனால் உணவை தருகிற விவசாயி தோற்க கூடாது. இந்த நிலத்திலே களத்திலே யாரை நிப்பாட்டி இருக்கிறோம், யார் நிப்பாட்டிருக்கிறோம், வேலுநாச்சியார் பரம்பரையில் பிறந்த இன்னொரு வேலுநாச்சியாரை களத்தில் நிப்பாட்டிக்கிறோம். ஒரு பெண் தான் ஒரு வீட்டை நிர்வாகம் செய்ய முடியும். ஒரு ஆண், நீங்க என்ன ரமேஷ் ஒரு 100 ரூபாய் பணம் கொடுக்கிறாருன்னா அந்த 100 ரூபாயில 80 ரூபாயை செலவு செய்து விட்டு 20 ரூபாயை மிச்சப்படுத்தி கடுகு டப்பாக்குள்ள போட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சீட்டு பணம் போட்டு அதை நகை சீட்டு போட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அதை ஒரு நகையா பண்ணி கடுகு டப்பாக்குள்ளையும் வெந்தய டப்பாக்குள்ளையும் சீரக டப்பாக்குள்ளையும் சேர்த்து வச்சு ஒரு சிறுசேமி போட்டு கணவன் கொடுக்கிற 1000 ரூபாயில 200 ரூபாய் 300 ரூபாயை மிச்சப்படுத்தி ஒரு வீட்டை காக்கிற பெண் இந்த நாட்டை காப்பாற்ற மாட்டாளா? ஒரு வீட்டை நிர்வாகம் செய்கிற பெண் ஒரு நாட்டை நிர்வாகம் செய்ய மாட்டாளா என்று முதலாக இந்த சிவகங்கை சட்டமன்றத்திலே வேலு நாச்சியாராகவே ஒரு பெண்ணை களத்தில் இறக்கியிருக்கிறோம். பெண்ணுரிமை பேசுகிற திமுக அதிமுக தாவேகா செய்யாததை சீமானின் தம்பிகள் சீமான் அண்ணன் சீமான் செய்திருக்கிறார். அதனால் இந்த களத்திலே போட்டியிடுகிற எங்களுடைய அக்கா இந்துஜா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். சட்டசபை தேர்தலிலே ஏப்ரல் 23 நீங்கள் செலுத்துற வாக்கு என்பது அது வெறும் வாக்கு அல்ல, அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை என்பதை மட்டும் நினைத்துக் கொண்டு வாக்கை செலுத்துங்கள். தெப்பகுளம் சரி செய்யப்படும், சீர் ஏரி குளங்கள் தூர்வாரப்படும், சிவகங்கையின் அனைத்து பிரச்சனையும் தீர்க்கப்படும். விவசாயி சின்னத்திலே வாக்கை செலுத்துங்கள். மீண்டும் ஒரு தேர்தல் பரப்புரையை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே